அஸ்ஸலாமு அலைக்கும். இது வந்து சுத்திரியான், எங்கள் பாஷையில் சுத்திரியான்னு சொல்லுவோம், தமிழில் கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை. அரிசி மாவில் இந்த தண்ணியை போட்டு கலக்கணும். கடலப்பருப்பு போடணும், தேங்காய் துருவி போட்டுக்கணும், வெல்லம் ஏலக்காய் போட்டு இறக்கணும், அவ்வளோதான். திரட்டி வச்சுக்கணும், உருண்டை பண்ணி அப்படியே கொஞ்சம் திருப்ப பற்ற வச்சு வானிலை வெட்டி வச்சு நெய்யை ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் நெய் போதும், கொஞ்சோண்டு கரம் மசாலா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடானா ஒரு டம்ளர் தண்ணி, நல்லா ஊற வச்ச கடலப்பருப்பு, அப்படி கடலப்பருப்பு நல்லா தண்ணியில் வேகட்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே நல்லா வெந்து வந்துருச்சு. வெல்லத்தை தூக்கி போட்டுடணும். இல்லை கொஞ்சோண்டு மிச்சப்படுத்தி இந்த மாதிரி கரைச்சி வச்சு லாஸ்ட்டில் போட்டுடணும். கொதித்து வந்துச்சு, தேங்காய் போட்டுடலாம். முடிஞ்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி